வடசென்னை படத்தினுடைய முதல் தயாரிப்பாளர் யார் அப்படின்னா மூகா அழகிரியுடைய பையன் துரை தயாரி. அவர் வந்து Cloud9 வந்து ஒரு பேனர் வச்சிருந்தாருல, அந்த பேனர்ல வடசென்னை படம் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு, சிம்புவும் இருக்காரு. இதுல இருக்காரு அப்படின்னா அதுல கிஷோர் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவருடைய மச்சான் கேரக்டர் ஒன்று அந்த படத்துல வரும். அதுதான் சிம்பு நடிக்கிற கேரக்டர். இப்போ அந்த ப்ராஜெக்ட் அப்படி போயிட்டே இருக்கு. எலியும் தவளையும் காலகட்டத்தில் குளத்துல குதிச்ச கதை தான் இது. என்னன்னா சிம்புடைய ஸ்டைல் பேட்டர்ன் வேற, வெற்றிமாறனுடைய பேட்டர்ன் வேற. ரொம்ப உண்மையை சொல்ல போனா ரெண்டு பேருக்கும் வந்து சிங்க் ஆகவே ஆகாது. இதுதான் உண்மை. அதே நேரம் ரெண்டு பேருக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு. சூர்யா இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்றாரு, இந்த ப்ராஜெக்ட் உள்ள வராம அப்படி இழுக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமீர் இருக்கும் வரை சூர்யா வந்து இந்த படத்துக்குள்ள வரமாட்டாருன்னா அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நாம இவரை வெளியில அனுப்பக்கூடாது, அவரா போகட்டும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஏற்கனவே நிறைய டைரக்டர் படங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா அப்ப இந்த படத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணதா இருக்கக்கூடாது, அவரு நம்மளை வேணான்னு சொல்லணும் அப்படின்னு அவரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் டேட்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இந்த டிராப் நடந்திருக்கு. கடைசியா நடந்தது என்னன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பா தனுஷ் பேசும்போது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும், வடசென்னை பார்ட் 2 தானே எதிர்பார்க்குறீங்க, நீங்களும் பல வருடங்களா கேட்டுட்டு இருக்கீங்க, அடுத்த வருடம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாரு இல்லையா, அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுதா? ஆமாம், அதுல மாற்றமே இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐசரி கணேஷ் தயாரிப்பில் வடசென்னை 2 வரப்போகுது. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில. இது ஏற்கனவே வந்து ஒரு 2 சிட்டிங் பேசி முடிச்சிட்டாங்க. டேட் எப்போ அப்படின்னா அடுத்த வருஷம் மிடில் அல்லது எண்டுங்கிற மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. பட் இதுக்கு இடையில ஒரு ரூமர் என்னன்னா, சிம்புவை வைத்து வெற்றிமாறன் இயக்குகிற படமே வடசென்னை 2 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, வடசென்னை வந்து தனுஷுடைய தயாரிப்பில் வந்த படம், உண்டர்பார் படம். அதனால பார்த்தீங்கன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு விழாவிலேயே அந்த படத்தை நான் பண்றேன்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்க இவர் சிம்பு வச்சு பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இது வேறொரு படம், வடசென்னை பின்னணியில் நடக்கிற ஒரு படம். ஆனால் தனுஷும் வெற்றிமாறனும் சேருகிற படம் தான் வடசென்னை 2. அது ஐசரி கணேஷ் தயாரிப்பில் பெரிய அளவில் அந்த படத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு வெற்றிமாறன் இணைகிற படம் வந்து நிறைய கேள்விகள் வருது. தக்லைஃப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சிம்பு உடனே இணைய போகிறதா தகவல் வந்துச்சு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வெளியாகுது. ஃபோட்டோவில் நெல்சன் இருக்காரு, வெற்றிமாறன் இருக்காரு, சிம்பு இருக்காரு, முடியெல்லாம் கட் பண்ணிட்டாரு, என்ன நடக்குது அப்படின்னு வந்து பலருமே தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிருந்தாங்க இல்லையா? இது எப்போ நடந்தது? பிளானிங் முன்னாடி இருந்ததா? இல்லை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தக்லைஃப் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க பிளான் பண்ணது மணிரத்னம் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற படம். அது லைக்காவுடைய தயாரிப்பு. இதுதான் பிளானு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட இவங்க பண்ணாங்க. ஆனால் தக்லைஃப் ஃப்ளாப் பண்ணவுடனே அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிடுச்சு, நின்றுடுச்சு. இதுக்கிடையில் மணிரத்னம் என்னன்னா, சரி இந்த ப்ராஜெக்ட் வேணாம், நம்ம அந்த நியூ ஃபேஸ் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணாங்க, அதுக்கு போயிடலாங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம், தக்லைஃப் இப்போ பெருசாக இல்லை, டிசாஸ்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் மணிரத்னம் சிம்புனா அது பிஸ்னஸ்லேயே ஒரு சிக்கல் இருக்கும். அதனால் இவங்க தனித்தனியாக நகர்ந்தது தான் சரியான விஷயம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி நடந்தது. என்னன்னா, வாடிவாசல் ட்ராப் ஆனது. புலி வருது கதையை இன்னைக்கு நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வாரம்னு சொல்லி கடைசியாக என்னன்னா அது ட்ராப்புங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ தானுவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, வெற்றிமாறனுடைய டேட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்னன்னா, ஏற்கனவே தொட்டி ஜெயா காலத்திலிருந்தே சிம்பு தானு இதில் பேனரில் பண்ணுறதா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை ஒருங்கிணைத்து இப்போ அந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு தான் அந்த சென்னையில் இருக்கிற பழைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் தான் அதை ஒரு கோர்ட்டு செட்டாக மாற்றிருந்து அங்கே ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரோமோ ஒன்று வரப்போகுது, அதுக்கான ஒரு ஷூட்டு தான் நடத்தப்பட்டது. அதில் நெல்சன் வந்து ஒரு கேமியோ பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. எல்லா டீசர்லையும் பார்க்கும்போது நெல்சன் வந்து ஜாலியான ஒரு கேரக்டர் வெளிப்படும். ஸோ அவருக்குமே ஆசை வந்துருச்சுன்னா இது எப்படி வெற்றிமாறன் அவர் செலக்ட் பண்ணாரு? இல்லை, அது என்னங்கிறது தெரியல. பொதுவாகவே எல்லா இயக்குநர்களுக்குமே நடிக்கிற ஆசை இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய நடிகன் உள்ளே இருக்கான், அவனை எப்படி வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது சிலருக்கு தான் இதாக இருக்குமே தவிர, பலர் நடிக்க வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, டைரக்டரை விட அந்த நடிகர்களுக்கு கிடைக்கிற மரியாதை, சம்பளம், அந்த புகழ், இதை வந்து பக்கத்தில் இருந்தே இவங்க பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ நாம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லா இயக்குநர்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நெல்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கான அந்த
ஒரு மெட்டீரியலாகவும் அவர் இருப்பார். எல்லாத்துக்கு மேலே அவர்கிட்ட ஒரு ஹியூமர் சென்ஸ் ஒன்று இருக்கும். அதனால் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா நெல்சன் ஹீரோவானாக கூட நிச்சயமாக கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வடசென்னை படம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிம்பு நடிக்க வேண்டியது, அந்த வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சிட்டார் தனுஷ் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கும். வெற்றிமாறனோட இணைய விடாமல் தனுஷ் தான் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு வெற்றிமாறனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படம் இணைகிறாங்கன்னா இந்த தனுஷ் எப்படி எடுத்துப்பாரு? உண்மையிலேயே அப்படி ஒரு தகவல் வந்து உண்மைதானா? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வாய்க்கு வந்ததை எதையாவது போட்டு ஒண்ணுங்கிறதுனால இவங்க எழுதுறது. இண்டஸ்ட்ரியில் நம்மை போன்றவர்களுக்கு தான் இங்கே என்ன நடந்தது, என்ன நடக்குது, இவர் எப்படி அவர் எப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரியும். ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா வடசென்னை படத்தினுடைய முதல் தயாரிப்பாளர் யார் அப்படின்னா மூகா அழகிரியுடைய பையன் துரை தயாநிதி. அவர் வந்து Cloud9 வந்து ஒரு பேனர் வச்சிருந்தாருல, அந்த பேனரில் வடசென்னை படம் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்கார், சிம்புவும் இருக்கார். எதில் இருக்கார் அப்படின்னா அதில் கிஷோர்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவருடைய மச்சான் கேரக்டர் ஒன்று அந்த படத்தில் வரும். அதுதான் சிம்பு நடிக்கிற கேரக்டர். இப்போ அந்த ப்ராஜெக்ட் அப்படி போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகலை. Cloud9 என்ன பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தனுஷுக்கு வந்து இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், இதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இப்போ அவரே தயாரிப்பாளராக மாறுறாரு. இந்த கேப்பில் என்னன்னா வெற்றிமாறன் தெரியும் ஷூட்டிங்க்கு போயே கதையை வந்து மாற்றுறவர். இப்போ இது வந்து ஸ்கிரிப்ட் லெவலில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணார், அந்த ஸ்கிரிப்ட் ரீரைட் பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த சிம்பு நடிக்கிற கதாபாத்திரம் அந்த ஸ்கிரிப்ட் அவுட்டே போயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா தனுஷ் நடிக்க, அப்புறம் விஜய் சேதுபதி வர்றதா இருந்தது, அப்புறம் அவர் போனார், அப்புறம் அமீர் வந்தார். இப்படி வந்து ஒரு மாதிரி வடசென்னை வெளியில் வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வடசென்னையிலிருந்து சிம்பு வெளியே போனதற்கு தனுஷ் காரணம் கிடையாது, வெற்றிமாறன் தான் காரணம். இன்னைக்கு என்னன்னா மீண்டும் அவங்க 2 பேரும் இணைந்து படம் பண்ண வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து வெற்றிமாறன் ஷூட்டிங் எப்போ கூட வந்து ஸ்கிரிப்டை மாற்றுவார்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு பக்கம் சிம்பு அவர்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனம் ஷூட்டிங் ஒழுங்காக வரமாட்டார், ரொம்ப இழுத்தடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. வெற்றிமாறனுமே பார்த்தீங்கன்னா அசுரனும் சரி, விடுதலை பார்ட் 2மே சரி, ப்ரொடியூசர் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாமல் படத்தை முடிச்சார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. அப்போ 2 பேரும் சேர்றாங்க, படம் எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா எலியும் தவளையும் காலை கட்டிக்கிட்டு குளத்துல குதிச்ச கதை தான் இது. என்னன்னா சிம்புடைய ஸ்டைல் பேட்டர்ன் வேற, வெற்றிமாறனுடைய பேட்டர்ன் வேற. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் 2 பேருக்கும் வந்து சிங்க் ஆகவே ஆகாது, இதுதான் உண்மை. அதே நேரம் 2 பேருக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு. இப்போ சிம்புவை பார்த்தீங்கன்னா 49, 50, 51 அறிவிச்சிட்டாரு. அந்த 3 படமே அறிவிப்போட இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. ரைட்டா? அதெல்லாமே சமீபத்தில் அந்த சிம்பு 49க்கு வந்து ஒரு பூஜை வரைக்கும் போட்டாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கிடக்கு. இப்போ இவருக்கு வந்து உடனடியாக வந்து ஒரு படம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேலே தக் லைஃப் வேற ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாமல் வெற்றிமாறனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இந்த படத்தில் இவர் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு கடைசியாக அவர் இயக்கிய விடுதலை 2 பெருசாக போகலை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய திரை வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. முதல் வணிக தோல்விங்கிறது விடுதலை 2 தான். அப்புறம் வாடிவாசல் இப்போ டிராப் ஆயிடுச்சு. அப்போ இவருக்கும் உடனடியாக ஒரு படம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேலே வாடிவாசல் படம் எடுக்காமலே அந்த படத்துக்கான மொத்த சம்பளத்தையுமே இவர் வாங்கிட்டார். ஓகே. ஸோ இப்போ இவருக்கு மணி ஃப்ளோ வேணும் அப்படின்னா அடுத்து படம் பண்ணணும். அப்போ இந்த படத்தை சட்டுப்புட்டுன்னு எடுத்து முடிச்சாதான் நீங்கள் இன்னொரு கமிட்மெண்ட்டு, அடுத்த சம்பளம், அட்வான்ஸ் அப்படின்னு இவரும் வந்து சர்வைவல் பண்ண முடியும். அதனால 2 பேருமே இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வாடிவாசல் ட்ராப் ஆனதுனால சிம்பு இந்த காம்பினேஷன் இணைகிறாங்கன்னா வாடிவாசல் என்ன ரீசன்ல சார் ட்ராப்? ஏற்கனவே வந்து அமீரோட பஞ்சாயத்து அது சரியாயிடுச்சுன்னு நீங்களே வந்து பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்டார் சூர்யா, கொடுக்க மாட்டேன்னு வெற்றிமாறன் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. எதனால உண்மையிலே படம் ட்ராப் ஆனது? எனக்கு தெரிஞ்சு உண்மையான காரணம் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல அமீர் இருந்தது தான். அது வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய உறுத்தல் அது. அதே நேரம் வெற்றிமாறன் கிட்ட அவர் நேரடியாக சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு வெவ்வேறு வழிகளில் வந்து வெற்றிமாறனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜாவை அனுப்பி ஞானவேல் ராஜா வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் உங்களை மீட் பண்ணணும் போது இவர் என்ன நினச்சாரு, சரி ஒரு தயாரிப்பாளர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறாருன்னா ஒருவேளை படங்கடம் பண்ணி கேட்குறதுக்கு கூப்பிட்றாரு போல இருக்குன்னு இவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஞானவேல் ராஜா வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறாராம், சார் இது மாதிரி அந்த படத்தில் அமீர் நடிக்கிறது சூர்யா சாருக்கு பிடிக்கல, அவர் உங்கள்கிட்ட நேரில் சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு தான் என்னை அனுப்பிச்சாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொன்னார், இல்லைங்க அந்த கேரக்டரில் அவர் தான் நடிப்பார், நீங்கள் கிளம்புங்கன்னு அவர் அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் வெற்றி சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில்
என்னென்ன கேரக்டரில் யார் நடிக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், ஹீரோ டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாயிட்டார். இன்னும் சொல்ல போனால் இடையில இன்னொரு விஷயம் கூட நடந்துச்சு. சூர்யா இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறாரு, இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வராமல் அப்படி இழுக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தனுஷோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. தனுஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாடிவாசலுக்கு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்னுடைய எல்லா ப்ராஜெக்டையும் ஸ்டாப் பண்ணிட்டு வர்றேங்கிற அளவுக்கு வெற்றிக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வெற்றிமாறனுக்கு தெரியும் அமீர் இருக்கும் வரை சூர்யா வந்து இந்த படத்துக்குள்ளே வரமாட்டாருங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, நாம இவரை வெளியில் அனுப்பக்கூடாது, அவரா போகட்டும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா என்ன நினைச்சார் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய டைரக்டர் படங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா அப்போ இந்த படத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணதா இருக்கக்கூடாது, அவரு நம்மளை வேணான்னு சொல்லணும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் இப்போ வந்து அது ஸ்கிரிப்டு டேட்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இந்த டிராப் நடந்திருக்கு. கடைசியாக நடந்தது என்னன்னா, இது எத்தனை பார்ட் எடுப்பீங்க, எத்தனை நாளில் எடுப்பீங்க, எப்போ படத்தை முடிப்பீங்கன்னு கான்க்ரீட்டாக எனக்கு நீங்கள் ரிட்டர்னில் கொடுங்கன்னு இவர் கேட்டிருக்காரு சூர்யா. ஆனால் வெற்றியால் அப்படி கொடுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு வந்து அதில் ஒரு பெரிய தீர்மானம் கிடையாது, அவரே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருப்பார். அதனால அவரால் அந்த இதை கொடுக்க முடியல. அதனால இந்த படம் வந்து இப்போ டிராப் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.